கடன் தவணையை செலுத்த முடியாவிட்டால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டியது தானே என பெண்ணுக்கு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள அருணாபேரி கிராமத்தைச் சேர்ந்த லக்ஷ்மணன் சுஷ்மிதா தம்பதி தனியார் நிறுவனத்தில் 50,000 ரூபாய் கடன் பெற்றதாக தெரிகிறது. போதிய வருமானம் இல்லாததால் சில மாதங்களாக கடன் தவணையை செலுத்த முடியாமல் தவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் லக்ஷ்மணன் பூ கட்டும் வேலைக்காக வெளியூர் சென்றிருந்தார். மனைவி சுஷ்மிதா குழந்தைகளுடன் வீட்டில் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் 5 பேர் கடன் தவணையை கேட்டு சுஷ்மிதாவிற்கு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. கடனை செலுத்த முடியாவிட்டால் குடும்பத்துடன் பூச்சி மருந்து குடித்து சாக வேண்டியது தானே என திட்டி தீர்த்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் வேதனை அடைந்த சுஷ்மிதா இதுகுறித்து பாவூர் சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நான் அந்த 50,000 ரூபாய் சத்யா மைக்ரோ லோனில் கடன் வாங்கியிருந்தேன். அது 3 மாதம் கட்டிட்டேன். 4வது மாதம் என்னால் கட்ட முடியல. அப்போ நான் உங்கள்கிட்ட தவணை லேட்டாக கட்டுறேன் சார், டைம் கேட்டேன். அதுக்கு அவங்க வீட்டுக்குள்ளே இங்கே வந்திருந்து ரொம்ப சத்தம் போட்டு, அதில் ஒரு சார் ரொம்ப அசிங்கமாக பேசி, மருந்து குடிச்சு நீங்கள் சாவுங்க, இல்லை ஊரை விட்டு ஓடிப்போங்க, இல்லை ஸ்டேஷனில் உங்கள் மேலே நான் எப்படி மாற்றி விடுவேனோ மாற்றி விடுதேன்னு சொல்லி என்னை ரொம்ப பேசினாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.